إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة الرحمن الرحيم ما هي எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள் மற்றும் இந்த உலகத்தில் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றும் அனைத்துள்ளங்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் தரப்பட்ட புனிதமிகு இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறதோ அவை அனைத்தையும் எம்மால் இயன்றளவு எடுத்து நடப்பதோடு எவற்றை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு எம்மை பணித்திருக்கிறதோ அப்படியான தீய விடயங்களை வாழ்வில் தவிர்ந்து கொள்ளுமாறும் முயற்சி செய்து முற்றுமுழுதாக அவற்றை புறக்கணித்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய கண்களுக்கு இலகுவாக புலப்படுகின்ற, கைகளால் தொட்டுணர முடிகின்ற இறைவனால் தரப்பட்ட புனிதமிகு வேதம்தான் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அல் குர்ஆனை எங்களுடைய வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் சூரா பக்ராவினுடைய ஆரம்பம் தொட்டு சில செய்திகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. சூரா பக்ரா 2வது அத்தியாயம் அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பித்து ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இது வேதம், இதுல எந்த சந்தேகமும் கிடையாது, இது தக்வா உடையவர்களுக்கு நல்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த நல்வழி பெற தகுதியான தக்வா உடைய அந்த மனிதர்கள் யார் எனும் பொழுது அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள், அதே சமயத்தில் வயுகீமூன ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் வழங்கிய சொத்திலிருந்து செலவும் செய்வார்கள். அதனை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக், நபியே உங்கள் மீது இறக்கப்பட்ட இந்த வஹியை வேதத்தை அவர்கள் நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள். அதே போல வமா உன்சில மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களையும் அவர்கள் நம்புவார்கள், ஈமான் கொள்ளுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதன் தொடர்ச்சியிலே சில விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்லி வருகிறார். எங்களுக்கு இந்த இடத்திலே தேவையானது என்னவென்றால், இந்த குர்ஆனுடைய வழிகாட்டுதல் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குர்ஆனுடைய போதனையே என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எங்களுடைய ஈமானுடைய விடயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஈமான் உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் தக்வாதாரிகளாக, குர்ஆனால் நல்வழிப்படுத்தப்பட தகுதியானவர்களாக நாம் வர முடியும். எனவேதான் நாங்கள் ஈமான் எழும் பொழுது பொதுவாகவே எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே அறிமுகமான 6 விடயங்கள் உண்டு. ஈமானினுடைய அடிப்படைகள், நாம் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள். அதிலே அல்லாஹுவை பற்றி அதிகமாக பேசப்படுவதுண்டு, மற்ற சில விடயங்களும் பேசப்படலாம், மறுமை நாள் போன்ற விடயங்கள். அதன் தொடர்ச்சியில் தான் பெரிதாக பேசப்படாத ஒரு பக்கம்தான் வேதங்கள் குறித்த நம்பிக்கை. குர்ஆன் வேதம் என்று எமக்கு தெரியும், அதற்கு முன்னால் இருந்த வேதங்கள் சில உண்டு, அவற்றையும் நாம் சில பேர் மனனமிட்டு இருக்கலாம், ஆனால் பேசப்படுவது குறைவு. இன்றைய தினத்தில் நாங்கள் அது குறித்த சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலி,
அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கள், அவனுடைய தூதரை ஈமான் கொள்ளுங்கள், வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலா ரசூலி, அவனுடைய தூதரின் மீது இறக்கி வைத்த அந்த வேதத்தையும் ஈமான் கொள்ளுங்கள், வல் கிதாபில்லதி அன்ஸல மின் கபில், முன்னர் இந்த தூதருக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் இறக்கப்பட்ட அந்த வேதங்களையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அறிவுரை சொல்லுகிறான். அதே போல எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான தெளிவான ஒரு சம்பவம் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த ஹதீஸ். அவர்கள் நபிகளாரிடம் வந்து இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன என்று சில கேள்விகளை கேட்கும் பொழுது, அப்பொழுது ஈமான் என்றால் என்ன என்கின்ற கேள்விக்கு நபிகளார் கொடுத்த பதில் எங்களுக்கு தெரிந்த அந்த 6 விடயங்கள்: அல்லாஹுவை நம்புவது, மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, கதா கதிரை நம்புவது, கெடுதியோ நலவோ எல்லாமே அந்த கதா கதிரின் அடிப்படையில் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்ற அந்த நம்பிக்கைகள். எனவே ஒரு முஃமின் எனும் பொழுது வெறுமனே அல்லாஹுவை நான் நம்பிவிட்டேன் என்று மாத்திரம் இருந்து விட முடியாது. இங்கே சொல்லப்பட்ட 6 விடயங்களையும் நம்ப வேண்டும். அவை ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுக்குள் பிணைந்து பின்னி கொண்டவை, எவற்றையும் தனியாக எடுத்து விட முடியாது. எனவேதான் இந்த ஒரு விடயத்தை நாம் நம்புகின்ற பொழுது அதனுடைய தெளிவு எங்களுக்கு அவசியமாகிறது. நான் நம்புகிறேன் என்றால், ஒன்றை நம்புகிறேன் என்றால் அது என்னவென்று தெரிய வேண்டும், எப்படியானது என்று தெரிய வேண்டும். எம்முடைய அறிவினுடைய எல்லைக்குள் உட்பட்டு நாங்கள் அதனை தேட வேண்டும், அறிய வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த வேதங்கள் குறித்த நம்பிக்கை எமக்குள் இருக்கலாம், அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வகையிலே அது எப்படி நம்பிக்கை கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற சில வழிகாட்டல்களோடு நாம் இன்றைய நேரத்தை கழிக்க முற்படுவோம். அபுல் அப்பாஸ் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த வேதங்களை நம்புதல் என்றால் என்ன என்று அவர் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தருகிறார்கள். அல்லாஹுவின் வேதங்களை நம்புவதென்றால் அவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள். நாம் குர்ஆனை குறித்து நம்பி இருக்கிறோம், இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அதே போலதான் அனைத்து வேதங்களும் இந்த உலகத்திற்கு இறைவனால் வழங்கப்பட்டவை, அவை அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்று நாம் நம்புவதோடு அவற்றில் உள்ள எல்லாமே உண்மையானவை என்பதையும் நாங்கள் நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா அந்தந்த சமூகம் அந்தந்த வேதங்களின் படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அவற்றை வழிகாட்டியாக அனுப்பினான், கொடுத்தான் என்கின்ற விடயத்தையும் நான் நம்ப வேண்டும். இதுதான் சுருக்கமான ஒரு நம்பிக்கை. அதே போல இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வேதங்களை நம்புதல் குறித்து எங்களுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, நாங்கள் அல்லாஹுவிடம் இருந்து தூதர்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் நம்ப வேண்டும், அவை எல்லாவற்றையும் உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரம் அவை எல்லாமே உண்மையானவை, எதனையும் விலக்களிப்பு செய்துவிட முடியாது. எனக்கு தேவையான பகுதிகளை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு, எனக்கு தேவையில்லை, எனக்கு சாதகம் இல்லை, பாதகமாக இருக்கிறது என்பதற்காக அவற்றை நான் தட்டி கழித்து விட முடியாது. எனவே ஒருவர் வேதங்களில் உள்ள இந்த ரசூல்மார்கள் கொண்டு வந்த இந்த செய்திகளை எல்லாம் நம்பி ஏதாவது ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் அவர் புறக்கணிக்கிறார் என்றாலும் கூட, பெரிய பகுதியை நம்புகிறார், ஒன்றே ஒன்றை மாத்திரம் நிராகரிக்கிறார் என்றால் அவர் காஃபிர் என்கின்ற ஒரு இத்திஃபாக்கான எல்லோரும் ஏகோபித்த ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவேதான் நாங்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். சில பேர் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றளவிலும் கூட, நான் ஈமானிலே சரியாக இருக்கிறேன், ஆனால் வேதங்களை நம்புதல் எனும் பொழுது குர்ஆனை மாத்திரம்தான் வேதமாக நினைத்திருப்பவர்களும் இருக்க முடியும். எனவேதான் குர்ஆன் மாத்திரம் வேதம் அல்ல, அதற்கு முன்னாலும் சில வேதங்கள் வந்திருக்கிறது. அவற்றை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தௌராத் என்கின்ற ஒரு வேதமும் கொடுக்கப்பட்டது. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்னா அன்ஸல்ன தௌராத்த ஃபீஹா ஹுதா வ நூர்,
நாம் அவருக்கு தௌராத்தை கொடுத்திருந்தோம். மூசா நபிக்கு தௌராத் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலே நேர்வழி இருந்தது, தெளிவான ஒளிமயமான வழிகாட்டுதல்கள் இருந்தது என்று அல்லாஹு தாலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒன்று தௌராத். அதே போல ஜபூர் என்கின்ற வேதமும் இந்த உலகத்திலே வழங்கப்பட்டிருந்தது. அந்த ஜபூர் எனும் வேதம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தாலா அது குறித்து சொல்லும் பொழுது தாவூத ஜபூரா, நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் எனும் வேதத்தை கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார். அதே போல தௌராத், ஜபூர், அடுத்தது இஞ்சில். இஞ்சில் என்கின்ற இந்த வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹு தாலா அது குறித்தும் சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் எனும் வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலும் நேர்வழி இருந்தது, ஒளிமயமான தெளிவான வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருந்ததாக அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லித் தருகிறார். இதன் தொடர்ச்சியிலே அல் குர்ஆன் என்று நாம் இன்று பார்க்கின்ற, நாம் ஓதுகின்ற, கடைபிடிக்கும்படி எம்மால் ஏவப்படுகின்ற அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த உலகத்திற்கு தரப்பட்டது. அது எங்களுடைய நபி, இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனவேதான் இப்படியான இந்த வேதங்களை எல்லாம் நாங்கள் நம்ப வேண்டும். இந்த வேதங்கள் எல்லாம் உண்மையானவை, இறைவனிடம் இருந்து தரப்பட்டவை என்கின்ற நம்புதலோடு சில சுஹுஃபுகள் என்கின்ற விடயமும் இருக்கின்றன. வேதங்கள் என்னும் பொழுது அது பெரிதாக இருக்கும், சுஹுஃப் எனும் பொழுது அது சிறிய சிறிய பக்கங்களை கொண்டிருக்கும். அதனுடைய வழிகாட்டல்கள் எல்லாம் இலகுவாக சுருக்கமாக அதில் அமைந்திருக்கும். அது குறித்து நாம் பார்க்கும் பொழுதும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது 2 நபிமார்களுக்கு சுஹுஃபுகள் வழங்கப்பட்ட விடயங்களை சொல்கிறார். 2 ரசூல்மார்கள், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது அம் லம் யுனப்ப பிமா ஃபி சுஹுஃபி மூசா வ இப்ராஹிம் அல்லதி வஃபா. இங்கே அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். அதே போல இன்னஹாதா லஃபி சுஹுஃபில் ஊலா சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா. இந்த வசனங்களில் எல்லாம் சுருக்கமாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருக்கும் அல்லாஹு தாலா சுஹுஃபுகள் வழங்கியதாக எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றன. எனவே இந்த வேதங்கள் குறித்த அனைத்து வேதங்களையும் மொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது அவற்றை நாம் பொதுவாக, சுருக்கமாக, இலகுவாக நம்பிவிட வேண்டும், குர்ஆனை தவிர்த்து. குர்ஆன் எங்களுக்கானது. குர்ஆன் இதன் பிறகு உலகம் அழியும் வரை வருகின்ற எல்லோருக்குமானது. எனவே குர்ஆனுக்கு முன்னால் உள்ள எல்லா வேதங்களுமே இவை வந்தன, அல்லாஹ்விடம் இருந்து வந்தன, அவற்றில் இருப்பவை எல்லாமே உண்மையானவை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகள், அல்லாஹ்வினுடைய பேச்சுதான் என்கின்ற அந்த அடிப்படையான நம்பிக்கை எங்களுக்குள் இருந்தாலே போதுமானது. ஆனால் குர்ஆனை வைத்து நாம் அவற்றை பார்க்கும் பொழுது குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது. குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹு தாலா அதை தன்னுடைய பொறுப்பாக எடுத்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம், அதனை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறார். அதற்கு முன்னிருந்த வேதங்கள் எல்லாம், நாம் இப்பொழுது சொன்ன இந்த பெயர்கள் எல்லாம், இவை எல்லாமே இறங்கும் பொழுது அந்த ரசூல்மார்களால் சமூகத்திற்கு கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு மாறுபாடும் இல்லாம தெளிவான முறையில கொடுக்கப்பட்டது. பிற்பட்ட காலங்களில் அவை திரிவுபடுத்தப்பட்டன, அவை அதனுடைய உண்மைத்தன்மையை இழந்து விட்டன, உறுதித்தன்மையை இழந்து விட்டன என்கின்ற அடிப்படையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறுதியாக வந்த இந்த குர்ஆன்
இதற்கு பிறகு எந்த வேதமும் இல்லை. இந்த குர்ஆனுக்கு பிறகு எந்த வேதமும் இல்லை. இதற்கு முன்புதான் எல்லா வேதங்களும். இதன் பிறகு ஒரு வேதம் என்று ஒன்று வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் அதனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அது குர்ஆனிலோ எங்களுக்கு இந்த மார்க்கத்திலோ சொல்லப்பட்டிருக்க வேண்டும். மார்க்கம் சொல்கிறது இதுதான் இறுதியானது. இதனை விட்டு நாம் அடுத்ததை ஒன்றை புதிதாக ஏற்றுக்கொண்டால் நாம் குர்ஆனை மறுக்கிறோம். ஏனைய சமூகத்தில் உள்ளவர்கள், எங்களுக்கு முந்தைய சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களில் நபிகளாரை பற்றிய முன்னறிவிப்புகள் இருந்தன. அவர்களுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டதாக நினைத்து பின்னால் வருகின்ற இந்த குர்ஆனை நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த வேதங்களினுடைய நம்பிக்கையே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எனவேதான் நாங்கள் இந்த விடயங்களையும் அடிப்படையாக நம்பிக்கொள்ள வேண்டும். அதே போல இந்த குர்ஆனுக்கும் மற்றைய வேதங்களுக்கும் இடையில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த குர்ஆன் மற்றைய வேதங்களினுடைய எல்லா விடயங்களையும் மாற்றிவிட்டது. இது ஒரு நாசிக் அப்படின்னு சொல்லுவோம். மற்றைய வேதங்களினுடைய சட்டங்கள் இனி செல்லாது. இனி குர்ஆன் தான் சட்டம். நபிகளாருக்கு குர்ஆன் இறங்கிய காலம் தொட்டு அந்த குர்ஆன் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் சட்டம். அதற்கு முந்தைய வேதங்கள் செல்லுபடியாகாது. அதில் உள்ள விடயங்கள் எப்பொழுது எடுக்கப்படும் என்றால், அவற்றில் உள்ளவை குர்ஆனில் இருந்தால், குர்ஆனுக்கு அது முரண்படாத நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவற்றை நாம் எடுக்க முடியும். அவை குர்ஆனில் இல்லாததாக வேறு விதமாக அவை இருந்தால் அது அந்தந்த காலங்களோடு முடிந்துவிட்டு. எனவேதான் குர்ஆன் இறுதியானது. அதற்கு முன்னால் இருந்த எல்லா வேதங்களையும் அது மாற்றி விட்டது. இனிமேல் இந்த உலகத்தில் வேதம் என்றால் குர்ஆன் மாத்திரம்தான், வேறு எந்த வேதங்களுக்கும் இடம் இல்லை. குர்ஆனுக்கு நிகராக எந்த ஒரு நூலும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அது எவ்வளவு பெரிய அறிஞர்களால் எழுதப்பட்டதாக இருந்தாலும், இந்த உலகத்தில் மேலிடத்தில் வைத்து பார்க்கப்படக்கூடிய எந்த குழுக்களால் எழுதப்பட்டதாக இருந்தாலும், எந்த பல்கலைக்கழகங்கள் வெளியிட்டிருந்தாலும், குர்ஆனுடைய கருத்துக்கு அவை ஒத்து போகாத நிலையில் குர்ஆனுக்கு முரணாக அவை இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கள் கூட உண்மையிலேயே மறுக்கப்பட வேண்டியவை. குர்ஆனுக்கு அது நிகராக, நேராக, குர்ஆனோடு ஒத்து போகாமல் இருக்குமாக முரண்பட்டு இருந்தால் நிச்சயமாக அவை மனித மூளைகளால் சிந்திக்கப்பட்டவை. எனவேதான் குர்ஆனுக்கு நிகராக அல்லாஹ்வினால் தரப்பட்ட முந்தைய வேதங்களே முன்னால் நிற்க முடியாது என்றால், அவனே அதனை வேண்டாம் என்று ஆக்கிவிட்டான் என்றால், இந்த மனிதர்களால் செய்யப்படுகின்ற சிந்தனைகள், அவர்களால் உருவாக்கப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனுக்கு நிகராக இருந்தால் ஒரு பொழுதுமே எடுக்க முடியாது. ஆனால் இன்றைய சமூகத்திலே நாம் அந்த வியாதியை கண்டு வருகிறோம். எங்களுடைய சமூக புழக்கத்திலே நாம் அதனை பார்த்து வருகிறோம். தன்னை ஒரு அறிவாளியாக, தன்னை ஒரு பகுத்தறிவுவாதியாக இந்த சமூகத்திலே காட்ட விளைகின்ற சில வியாதி உள்ள மனிதர்களால் அல் குர்ஆனும் இந்த மார்க்கமும் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற கருத்துக்கள் வேறு விதமாக தெரிவுபடுத்தப்பட்டு எங்களுடைய மூளைகளுக்கு அவை படுவதில்லை, உலக வழக்குகளுக்கு பொருத்தம் இல்லை, சமூக வழக்காறுகளுக்கு முரணாக இருக்கிறது என்கின்ற பல காரணங்கள், உலக நடப்புகளில் உள்ள சட்டங்கள், இவற்றையெல்லாம் முற்படுத்தி குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களை சமூகத்தில் சொல்ல விளைகின்ற நிலைகளை நாம் பார்க்கிறோம். சில நேரம் தங்களுடைய கருத்துக்களுக்கு குர்ஆனையே மாற்றி கருத்துக்கள் சொல்லுகின்ற நிலைமையும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் குர்ஆனை குர்ஆனாக மதிக்க வேண்டும். குர்ஆனுக்கு நிகராக எதையும் நாம் வைத்து விடக்கூடாது. இதுதான் நம்பிக்கை, வேதம் குறித்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் மாற்றம் வந்துவிட்டால், எங்களுடைய நம்பிக்கையிலே சருகல் வந்துவிட்டால் நிச்சயமாக நாம் முஃமின் கிடையாது. நான் வெறுமனே
மேலால நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நான் வேதங்களை நம்புகிறேன், நான் வேதங்களை நம்புகிறேன் என்கிறேன். வேதங்கள் எது என்று கேட்டால் சரியாக தெரியாது, அல்லது குர்ஆனை காட்டிவிட்டு இதுதான் குர்ஆன், அவ்வளவுதான். குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது, குர்ஆன் ஏன் இருக்கிறது என்கின்ற புரிதல் கூட எமக்கு இல்லை. அவற்றையெல்லாம் தெரிந்து அறிந்து அதனை நாம் நம்பும் பொழுதுதான் நிச்சயமாக நாங்கள் இந்த வேதங்களை நம்பியவர்களாக, உண்மைப்படுத்தியவர்களாக மாற முடியும். அப்படி இல்லாமல் நாங்கள் இந்த வேதங்களை குறித்த அறிவு இல்லாமல், தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, வேதங்களுக்கு, இந்த குர்ஆனுக்கு நிகரான கருத்துக்கள், எதிரான கருத்துக்கள் சமூகத்தில் வரும் பொழுது பார்வைக்கு அழகாகவும் ஷைத்தான் அழகாக காட்டுவதனாலும் நாம் உடனே நம்பி விடுகிறோம். ஆனால் அது குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருக்கும். நாம் நினைப்போம் இது அழகாக இருக்கிறது. காரணம், எனக்கு குர்ஆனை பற்றி அறிவு இல்லை, குர்ஆனை பற்றிய தெளிவு என்னிடம் இல்லை. எனவே நான் நம்புகின்ற, நம்ப வேண்டிய இந்த வேதம் குறித்த அறிவு என்னிடம் அதிகமாக கொண்டு வரப்பட வேண்டும், அதற்கான உழைப்புகள் செய்யப்பட வேண்டும். எனவேதான் அல்லாஹு தாலா இந்த வேதங்களை சரியான முறையில் நம்பி, இந்த வேதங்களினுடைய விடயத்தில் கவனமாக இருந்து, இந்த வேதத்திற்கு, குறிப்பாக இந்த குர்ஆனுக்கு முரணான நேரங்களின் பொழுது எங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாமல் இருப்பதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். முதலாவது ஹுத்பாவின் பொழுது நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்திருந்தோம். அதாவது ஏனைய வேதங்கள் எல்லாம் இறைவனால் தரப்பட்டிருந்த போதிலும் பிற்பட்ட காலங்களிலே அவை திரிவுபடுத்தப்பட்டன என்கின்ற செய்தியை நாம் பார்த்திருந்தோம். குர்ஆன் அப்படி ஆகவில்லை என்கின்ற விடயத்தையும் பார்த்திருந்தோம். அது குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, ஃபபிமா நக்திஹிம் மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. பனு இஸ்ரவேலர்கள் எங்களுக்கு தெரியும். அந்த சமூகம் குறித்து அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்வின் உடனான ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள். அதனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாம் அவர்களை சபித்தோம், நாம் அவர்களை சபித்தோம், அவர்களுடைய உள்ளங்களை இறுகச் செய்து விட்டோம். இடம் கிடையாது, எதுவும் உள்நுழைய முடியாது, அவ்வளவு இறுக்கம், கெட்டியாக மாறிவிட்டது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யுஹர்ரிஃபூனல் கலிம், இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை எல்லாம் அன் மவாதிஹி, உரிய இடம் கொடுக்காமல் திரிவுபடுத்துகிறார்கள். இந்த வேலைகளை அவர்கள் செய்தார்கள். முன்பிருந்த சமூகம் தங்களிடம் இருந்த அந்த வேதத்தை மாற்றினார்கள், தமக்கு தேவையான வகையிலே அமைத்துக் கொண்டார்கள். நாம் இன்று சில மதத்தினர்கள் வைத்திருக்கக்கூடிய புதியது பழையது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனிலே அப்படி கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், அன்று தொடக்கம் இன்று வரை. இதுதான் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. எனவே அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, வ இன்ன மின்ஹும் லஃபரீகன் யல்வூன அல்சினதஹும் என்று அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், அந்த சமூகத்திலே ஒரு கூட்டத்தார் அவர்கள் வேதத்தை ஓதும் பொழுது புதிதாக இடைச்செருகல்களை செய்து விடுவார்கள். அது எப்படி இருக்கும் என்றால், அவையும் வேதத்தில் உள்ளவைதான் என்று நம்பி விடுவார்கள், அவையும் வேதத்தில் உள்ளதுதான் என்று நம்பி விடுவார்கள் பார்ப்பவர்கள் கேட்பவர்கள். அப்படி செய்து இதுவும் அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான் என்று பொய்யான செய்தியை பரப்பி விடுவார்கள், மக்களை நம்ப வைத்து விடுவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். எனவேதான் இப்படியான இந்த இழிவான செயல்களினால் அந்த சமூகம் சபிக்கப்பட்டது. நீங்கள் இயலும் என்றால் சூரா பக்கராவினுடைய
விடயங்களை பார்க்கும் பொழுது, வசனங்களை பார்க்கும் பொழுது நிறையவே அல்லாஹு தஆலா வேதங்களை திரிவுபடுத்துகின்ற விடயம் குறித்து எச்சரிக்கை செய்திருப்பதை காண முடியும். குர்ஆனிலே பல இடங்களில் உண்டு. உதாரணத்திற்காக ஒரு பகுதியை சொல்கிறேன். வேதத்தில் உள்ள விடயங்களை, அல்லாஹ்வினுடைய வசனங்களை, அத்தாட்சிகளை, நம்ப வேண்டிய பகுதிகளை எல்லாம் உலக லாபங்களுக்காக விற்று விடுகின்ற, உண்மைகளை மறைத்து விடுகின்ற, ஹக்கை இல்மை மறைத்து மடமையையும் பாத்திலையும் சமூகத்திலே பரப்புகின்ற வேலைகளை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்தி அவனுடைய லஅனத் உண்டாவதாக குர்ஆனிலே எச்சரிக்கிறான். எனவேதான் இந்த சமூகம், எங்களுக்கு முன்பிருந்த அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்ற இந்த சமூகம் எல்லாம் குர்ஆனிலே உள்ள வசனங்களை இடைச்செருகல்கள் செய்து இருந்தவற்றை மாற்றி அவர்களுடைய வேதத்தை மாற்றிக்கொண்டார்கள். அவை இப்பொழுது உண்மைத்தன்மையை இழந்து அவை இல்லை. இருந்தாலும் அவை வேதம் இல்லை. வேதமாக நாம் கடைபிடிக்க முடியுமானவையாக எடுக்க முடியாது. எனவே இந்த குர்ஆன் அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படவில்லை. நாம் ஏற்கனவே கூறியது போல அல்லாஹு தஆலா அவற்றை பாதுகாத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா அவற்றை பாதுகாத்து குர்ஆனுடைய எல்லா வசனங்களையும் பாதுகாத்திருக்கிறான். நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், குர்ஆன் தவிர்த்த பிற வேதங்கள் எல்லாம் இருந்தன, அல்லாஹ்விடம் இருந்து வந்தன, அவை எல்லாம் உண்மையானவை என்று சுருக்கமாக நம்புவது. ஆனால் குர்ஆனை எப்படி நம்ப முடியாது? விரிவாக நம்ப வேண்டும். அதனுடைய வசனங்களை நம்ப வேண்டும். அதிலே என்ன இருக்கிறது என்று தேடி தேடி நாம் நம்ப வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அழகிய முறையிலே எங்களுக்கு பாதுகாத்து தந்திருக்கிறார். அதனுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம், பயான்களிலே கேட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது அவர்கள் அவசரப்படுவார்கள், பயப்படுவார்கள், மறந்து விடுமோ என்று. அல்லாஹு தஆலா ஆறுதல் கூறி அவசரப்பட வேண்டாம், அதனை பாதுகாப்பது எமது பொறுப்பு என்று நபிகளாருடைய உள்ளத்திலே பாதுகாத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வது போல நபிகளாரினுடைய வாழ்வே குர்ஆனாக இருந்தது என்று அவர்களுடைய வாழ்க்கை செயல்கள் மூலமாக குர்ஆனை பாதுகாத்து தந்திருக்கிறார். அதே போல நபிகளார் அந்த காலத்திலே குர்ஆனை எழுத வைத்திருந்தார்கள். பிற்பட்ட காலங்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் ஆங்காங்கே எழுதப்பட்டிருந்த குர்ஆன் எழுத்துக்கள், அந்த விடயங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு இடத்திலே கொண்டு வரப்பட்டன. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே அது ஒரு ஏடாக மாற்றப்பட்டது, முஸ்ஹப் என்று நாம் சொல்லுவோம். இப்படியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இன்றளவில் நாம் இருக்கின்ற இந்த நிமிடம் வரை, ஏன் மறுமை நாள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட போகிறது. குர்ஆன் பாதுகாக்கப்படும், அதிலே எல்லளவும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பிலே பங்கெடுக்க என்னால் முடிகிறதா? குர்ஆன் பாதுகாக்கப்படும் உறுதியானது. ஒருவர் ஒரு பிசினஸ் செய்ய போகிறார், ஒரு அறிவித்தல், ஒருவரோ அல்லது ஒரு நிறுவனமோ, நம்பிக்கையான நிறுவனம், நஷ்டத்திற்கு இடமே இல்லை என்கின்ற அளவு அவர்களுடைய ஹிஸ்டரி இருக்கிறது. அதிலே எந்த பங்கு எதுவும் இல்லை, நான் காசு போட்டால் அதுக்குரிய எனக்கு வருமானம் வரும் என்றால் உடனே எத்தனை பேர் அதிலே பாடுபடுவோம், எவ்வளவு அதுக்கு முயற்சி செய்வோம். மனிதர்களுடைய அந்த டேட்டாவை வைத்து நாங்கள் நம்புகிறோம். எவ்வளவு பேர் போட்டி போட்டு ஓடுகிறோம் உலக லாபங்களுக்காக, உதாரணத்திற்காக சொல்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா அவனால் தரப்பட்ட இந்த குர்ஆனை தான் பாதுகாப்பதாக உறுதி அளிக்கிறான். எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, குர்ஆன் பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சுன்னாக்களில் நான் பங்கெடுக்க தயாரா? அதிலே ஒன்றுதான் மனங்களிலே குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சந்ததி சந்ததியாக, காலம் காலமாக இந்த குர்ஆன் மனனப்படுகிறது.
எந்த வேதங்களுக்கும் எந்த ஒரு ஏட்டுக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அதனை இலகுபடுத்தி இருக்கிறார், மனனம் செய்வதற்கு இலகுவாக்கி தந்திருக்கிறார். மனனம் செய்யும் பொழுது ஆசையாக மனனம் செய்பவர்களுக்கு அது இலகுவாக அல்லாஹு தஆலா ஆக்கி தருகிறார். அதிலே ஓதுகின்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மையை அல்லாஹு தஆலா தருகிறார், கேட்பதற்கு நன்மையை தருகிறார். குர்ஆன் ஓதும் பொழுது செவிதாழ்த்தினால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். குர்ஆன் ஓதப்படுகின்ற, குர்ஆன் கற்றுக்கொள்ளப்படுகின்ற சபையிலே அல்லாஹ்வினுடைய சகீனத் இறங்குகிறது. இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் மறுமையிலே நான் இங்கே ஓதினால் மறுமையிலே எனக்கு அது சிபாரிசு செய்ய வரப்போகிறது. இப்படிப்பட்ட இந்த குர்ஆனோடு என்னுடைய பயணம் எப்படி இருக்கிறது? சில பேர் சின்ன வயதில் தான் குர்ஆன் ஓத வேண்டும் என்று நினைத்து வாழ்கின்றனர். சின்ன வயசுல ஒரு ஸ்கூலுக்கு போற வயசுல, அதுவும் இப்பய காலத்துல ஸ்காலர்ஷிப் 5ஆம் வகுப்பு வந்துட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதையலாம், அதோட நிப்பாட்டிடலாம் என்ற நிலையில் இருக்கிறோம். அந்த மனநிலை பிழையானது. சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதே அவர்கள் எத்தனையோ வயது அடைந்திருந்தார்கள். அதன் பிறகு எத்தனையோ பேர் இந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள், குர்ஆனை விளங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய மார்க்கத்திற்கு சேவை செய்த பல இமாம்கள் இருக்கிறார்கள். பெரிய வயதிலே குர்ஆனை மனனமிட்டவர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். குர்ஆன் மனனமிடப்படாவிட்டாலும், எனக்கு அதற்கு போதிய அளவு ஞாபக சக்தி, மனன சக்தி இல்லாவிட்டாலும், குர்ஆனை பார்த்து ஓதவாவது இன்றளவிலே என்னால் முடியவில்லை என்றால், ஒரு சைன் பண்ண வேண்டிய நேரத்தில் என்னால் சைன் பண்ண முடியாது என்று நினைத்து கவலைப்பட்டு பழகுகின்ற நிறைய பேர் இருப்பார்கள். நான் இந்த சபையில சைன் பண்ண கஷ்டமா இருக்கும், அதனால நான் பழக வேண்டும் என்று முடியாததை செய்கிறோம். எத்தனையோ பேரை தனக்கு கீழால் வைத்து தொழில் செய்கின்ற பல பேர் இருக்கிறார்கள். கொடுக்கின்ற வேலையை கச்சிதமாக செய்து முடிக்க பல பேர் எத்தனிக்கிறார்கள். அந்நிய மொழிகளை கூட, தாய்மொழி தமிழ், அதை தாண்டி நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அரபும் ஒரு மொழிதான், குர்ஆன் இலகுவானதுதான். ஆனால் இன்றளவிலும் என்னால் குர்ஆனை ஓத தெரியாது என்று ஒருவரால் சொல்ல முடிகிறது என்றால் அது எவ்வளவு கனமான கவலையான விடயம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவன் எனக்கு தந்த பாக்கியம் இந்த குர்ஆன் கண்ணால் காண முடிகிறது. நான் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களிலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சமூகத்தினால் குர்ஆனை தவிர வேறு ஒன்றையும் கண்ணால் காண முடியாது. நாங்கள் இப்பொழுது அல்லாஹ்வை காண முடியாது, இப்பொழுது ஈமான் கொள்கிறோம். நபிகளாரை காண முடியாது, முந்தைய ரசூல்மார்களை காண முடியாது, ஏனைய வேதங்களை காண முடியாது, மறுமையினாலே காண முடியுமா இல்லையா என்பது தெரியாது, கதாக்கதிரை கண்ணால் காண முடியாது. இப்படி இருந்தும் நம்பி இருக்கின்ற நாம், அவற்றில் ஒன்றே ஒன்று கண்முன்னால் இருக்கிறது. நான் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை இன்றளவிலும் என்னால் ஓத முடியவில்லை என்றால் அது எவ்வளவு கவலையானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு வயது வரம்பு கிடையாது. சிறு வயதில் தான் அதனை மனனமிட வேண்டும் என்பது, ஓத பழக வேண்டும் என்பது கிடையாது. குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குவோம். குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த பணியிலே எங்களுக்கும் பங்கெடுத்துக் கொள்வோம். அந்த குர்ஆனுக்கு எதிரான வார்த்தைகள், வசனங்கள், கருத்துக்கள் சமூகத்திலே நிலவும் பொழுது அதற்கு எதிராக எங்களால் முடியுமான எதிர்ப்புகளை செய்வோம், நியாயமான முறையிலே முன்வைப்போம். நிறைய கருத்துக்கள் சமூகத்திலே இருக்கிறது. குர்ஆன் வசனம் ஓதப்பட்டு பிழையான அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அவை பிழை என்று தெரிகிறது. ஆனால் அது வெறுமனே என்னுடைய பார்வைக்கு அவர்களுடைய ஏதோ ஒரு கருத்து, அவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு என்று நாம் தள்ளிவிட்டு செல்ல முடியாது. எனவே குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்கள், இந்த மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்கள் வைக்கப்படும் பொழுது நியாயமான முறையில், ஆதாரபூர்வமான முறையில் நாங்கள் அதற்கு எதிராக எங்களால் முடியுமான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த வழிமுறைகளில், சுன்னாக்களில் ஏதேனும் ஒரு பகுதியிலாவது என்னுடைய பங்கு இருக்க வேண்டும்.
என்னால் முடியவில்லை, குழந்தை ஹாஃபிதாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன. ஆக குறைந்தது என்னால் குர்ஆனில் கை வைத்து விரல் வைத்து ஓத முடியுமான அளவாவது என்னுடைய மரணத்திற்கு முன்பு நான் சாதித்து விட வேண்டும், அதற்காக நேரம் ஒதுக்கி என்னால் முடியுமான முயற்சியை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்தில் இருந்தாவது நாங்கள் எங்களுக்குள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனினால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றவர்களாக, அதன் மூலம் கிடைக்க முடியுமான எல்லா நலவுகளையும் அடைந்தவர்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.